ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிச்சிப்பூ செடி வந்து ஏற்கனவே வளர்ந்துருக்கு நல்லா. ஏன்னா இது வளர மாட்டேதுன்னு எங்கள் அம்மா சொன்னதுனால இந்த கயிறு கட்டி விட்ருவோம். இந்த கயிறு வழியாக அப்படியே மேலே ஏறி அப்படியே இந்த பந்தலில் ஏறி வந்துடும். நிறைய இந்த மூடெலாம் சரியில்லைன்னாங்க, அதனால் மண் போட வேண்டியிருக்கு. அதே மாதிரி கத்திரிக்காய் விதை போட்டிருக்கோம். இது வெண்டைக்காய் வந்து முளைச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா பெருசாக வந்துடும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது மணி பிளான்ட்டு, இது கருவேப்பிலை செடி. இந்த கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி வெண்டைக்காயெலாம் சீக்கிரம் முளைச்சிட்டு ஏற்கனவே. ஏன்னா பாக்ஸுக்குள்ளது கொஞ்சம் தான் இருக்குது. இவ்வளோ செடி நான் 2 செடி வளர்க்கேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம் நம்ம வீடியோவில். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிச்சிப்பூ செடி வந்து ஏற்கனவே வளர்ந்துருக்கு நல்லா. ஏன்னா இது வளர மாட்டேதுன்னு எங்கள் அம்மா சொன்னதுனால இந்த கயிறு கட்டி விட்ருவோம். இந்த கயிறு வழியாக அப்படியே மேலே ஏறி அப்படியே இந்த பந்தலில் ஏறி வந்துடும். நிறைய இந்த மூடெலாம் சரியில்லைன்னாங்க, அதனால் மண் போட வேண்டியிருக்கு.